ஹாய்ங்க, குட் மார்னிங் எவ்ரி ஒன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன ப்ராக்டிஸ் தான். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் நிறைய வந்து சக்தியை எடுத்தனாவே ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு கண்ட்ரோல். அப்படின்னா வந்து ஸ்பீட் போய்கிட்டோம் கண்ட்ரோல் எப்படி எடுக்க முடியும் அப்படின்றது தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஸ்பீடு போக சொல்லவும் எப்படி கண்ட்ரோல் எடுக்க முடியும் அப்படின்றதான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன அப்டேட் கொடுக்கணும். என்னன்னாக்கா நம்ம நயராவோட ட்ரைனிங் சீரிஸ் ஆல்ரெடி போயிட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியும். அந்த ட்ரைனிங் சீரீஸில் ஒரு சின்ன ஒரு ஒரு பேட் திங், ஒரு துரதிருஷ்டவசமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நயரா ஒரு இன்ஜுரியில் மாட்டிக்கிட்டா. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா காலை எங்கேயோ விட்டு ஒரு சின்ன இன்ஜுரி. நான் உங்களுக்கு அந்த ஃபோட்டோஸோ இல்லை அந்த வீடியோவோ எப்படி இன்ஜுரி ஆயிருக்குன்றது காட்டுறேன். அதனால வந்து ஒரு சின்ன பீரியட் ஆஃப் டைம், ஒரு 15-20 நாள் இல்லை ஒரு மாசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய வீடியோஸ் வந்து நம்ம மேபி குயிக்காக ரெக்கவர் ஆனால் நம்ம எடுப்போம். அப்படி இல்லைனா வந்து ஸ்டில் தட் பீரியட் வந்து ரெஸ்ட்ல இருப்பா. ஒரு ஒரு சின்ன ஒன்று எடுத்திருக்கோம். அந்த கோல்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செம்மையாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறதுனால நான் அதை எடுத்தேன். நான் வந்து நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ சீக்கிரம் கோல்ட்டோ ஸ்டாலியன்ஸோ ப்ரிஃபர் பண்ணி நம்ம ஃபார்முக்கு கொண்டு வர மாட்டேன். பட் ஸ்டில் நான் அந்த கோல்ட்டை ஏன் கொண்டு வந்தேன்னாக்கா அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், என்னுடைய ட்ரைனிங்ஸு ப்ளஸ் வந்து நம்மளுடைய ஹை ஸ்பீட் மேன்யூர்ஸ்க்கு ரொம்ப ஒத்து போகுன்னு தோணுச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து அந்த கோல்ட்டை எடுத்துகிட்டு வந்து ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இனிமேல் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா நயரா ட்ரைனிங் சீரிஸும் போகும், ஜான்சி ட்ரைனிங் சீரிஸும் போகும், அந்த கோல்ட்டோட ட்ரைனிங் சீரிஸும் போகும். ஸோ நம்ம அதென்ன தேர் வந்து நிறைய ட்ரெயின் பண்ணி நம்மளுக்கு நாலேஜ் எடுத்துக்கிட்டு நிறைய லேர்ன் பண்ணுவோம். ஓகேங்களா, அப்கமிங்கில் நீங்கள் நிறைய எதிர்பார்க்கலாம் அந்த மாதிரி. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னாக்கா ஜஸ்ட் வந்து லாஸ்ட் வீக் ஒரு வீடியோ பண்ணேன். அதில் கூட வாய்ஸ் சரியாக இல்லாமல் ஒரு வாய்ஸ் ஓவர்லாம் கொடுத்து அந்த வீடியோ போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சுருந்தேன். அந்த வீடியோவில் நான் பர்சனலாக ஒரு பிரச்சனை ஃபீல் பண்ணேன் சக்தியில். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா சக்தி வந்து ரொம்ப சூப்பருங்க, அல்டிமேட் தான். நம்மளுக்கு எல்லாமே வந்து ஷோல்டர் கண்ட்ரோல், ஹெட் கண்ட்ரோல் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்எங்கேஜ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப அருமையாக பண்ணும். பட் வந்து வெரி புவர் இன் ஹிப் கண்ட்ரோல். அது புவர்னு சொல்ல முடியாது, நான் அதிகம் ப்ராக்டிஸ் பண்ணல. ஓகே, ஏன்னா வந்து நான் வந்து ஒரு ரொம்ப ஒரு கிராஜுவலாக ஒரு சில விஷயம்லாம் லேர்ன் பண்ணிட்டு வர சொல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வந்து அப்பப்போ தான் அந்த பிரச்சனைங்க, எனக்கு என்னென்ன பிரச்சனைங்க இருக்குன்னு தெரியுது, அதை நான் அப்பப்போ ரெக்டிஃபை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் ஹிப் எவ்வளோ கண்ட்ரோல் ஆகுது அப்படின்றது பார்க்குறோம். நீங்கள் நார்மலாக இப்போ இந்த ஆங்கிளில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹிப் கண்ட்ரோலை ஒரு 2-3 நாள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பான்னு வச்சுங்களேன். வச்சுட்டு இப்போ நான் என்னால் ஒரு கேண்டர் பிக் பண்ணோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஏன்னா வந்து ஹிப் கண்ட்ரோல் தான் ரொம்ப முக்கியம். நம்ம கேண்டர் எடுக்கணும் அப்படின்னாக்கா ஹிப் கண்ட்ரோல் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு குரூஷியலான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் நான் ஹெட்டை வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன். நான் எப்போ ஹெட்டை கலெக்ட் பண்ணோம் அப்போவே அது என்ன பண்ணுச்சுனாக்கா அதனுடைய ஹிப்பை வந்து லைட்டாக ரைட்டில் மூவ் பண்ணிருச்சு. நான் ஹிப்பை கண்ட்ரோல் பண்ணாமல் ஒரு கேண்டர் டிபார்ச்சர் கேட்டேன்னா என்ன பண்ணுனாக்கா ராங் லீட் அப்படின்னா வந்து ரைட் லீடு எடுக்கும். ஸோ நான் என்ன பண்ண போறேனாக்கா இப்போ அது மாற்றின ஏன்னா எனக்கு ஃபீல் ஆச்சு, எனக்கு அந்த ஹார்ஸோட இடுப்பு வந்து அந்த சைடு இருக்கு. ஸோ நான் இப்போ இடுப்பை வந்து இந்த சைட் புஷ் பண்ணோம். ஸோ நான் வந்து என்னுடைய பாடி பொசிஷனை மாற்றி இப்போ லைட்டாக புஷ் பண்ணுறேன். ஓகே, இப்போதான் இந்த சைட் புஷ் ஆச்சு. ஸோ இந்த சைட் புஷ் பண்ணது மட்டும் இல்லாமல் ஷோல்டரையும் நம்ம சேர்த்து கொண்டு வரணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், லைட்டாக ரிப்பை டச் பண்ணி இந்த இடத்துல இது பண்ணிக்கிறேன். இப்போவும் பர்ஃபெக்ட் பாடி பொசிஷன் இல்லை. ஓகே, ஸோ இப்போ நான் கேட்குறேன், ஓகேவா, ரொம்ப ஸ்மூத்தாக எடுக்குதான்னு பார்ப்போம். எனக்கு வந்து கச்சா முச்சான்னு பதட்டத்தில் எடுக்கக்கூடாது. ஸோ ஸ்மூத்தாக நான் கேட்க போகிறேன் கேண்டர் கியூ. ஓகே, குட். ஓகேவா, அழகாக எடுத்துச்சு. ஸோ ரிலாக்ஸ்டாக இருக்குது. ஸ்டில் நான் என்ன பண்ணுறேன், ஹிப்பை லைட்டாக புஷ் பண்ணியே பிடிச்சிக்கிறேன். ஏன்னா அதுக்கு புரியணும் ஹிப்பை நான் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றது. ஜஸ்ட் லைக் தட் நான் அதனுடைய விருப்பத்துக்கு போகக்கூடாது. ஓகேவா, ஸோ இடுப்பை லைட்டாக தள்ளி பிடிச்சிக்கிறேன். நீ வந்து நான் மனசில் நினைக்கிற ஸ்பீடை விட வேகமாக போனீங்கன்னா கண்டிப்பாக நான் ஹலோ பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து உனக்கு இப்போ ரொம்ப குரூஷியலான டைமு. நான் அதை பதட்டமாலாம் வச்சுக்க கூடாது. இப்போதைக்கு என் கையில் தான் இருக்குது, சரியா? என்னை மீறி எல்லாம் அது கிளம்பணும்னு நினைக்கல, என் கைக்குள்ளே தான் வருது.
ரொம்ப சாஃப்டாக இருக்கேன், என்னுடைய கியூஸில் ரொம்ப இதுவாகவும் இருக்கேன். ஸோ லைட்டாக கைட் பண்ண பார்ப்போம். இப்போ லைட்டாக அவளே பிக் பண்ண ஒரு ஸ்பீடு. ஸோ நான் வந்து பண்ணிக்கிறேன், ஒரு கைடிங் கொடுத்துக்கிறேன். ஒரு சின்ன டர்ன்ஸ், ஒரு ஃப்ரண்ட் எண்ட் டிஸ்எங்கேஜ் பண்ணிக்கிறேன். சின்ன டர்ன்ஸ், இடுப்பை கொஞ்சம் உள்ளுக்கு தள்ளிக்கிறேன். ஓகே ஓகேவா? இப்போ நான் கலெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே, இப்போ லைட்டாக கொஞ்சம் ஸ்பீட் பண்ண பார்க்குறா. ஸோ ஸ்பீட் பண்ண பார்த்தா நான் அலோவ் பண்ண முடியாது என்னால். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரைட் லைன் நம்பி கொஞ்சம் ஸ்லாக் கொடுக்குறேன். ஓகேவா? கொஞ்சம் ஸ்லாக் கொடுக்குறேன். அழகாக ஸ்லோவாக கண்ட்ரோல்டாக போகிறா. ஓகேவா? இன்னும் கொஞ்சம் லூஸ் விடுறேன், கொஞ்சம். குட். இப்போ நல்லாவே லூஸ் விட்டுட்டேன், ஸ்பீட் எடுக்கிறா. ஓகே, ஸோ இது நான் அலோவ் பண்ண முடியாது. ஓகே, மறுபடியும் ரிப்கேஜ் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்குது. ரிப்கேஜ் கொஞ்சம் ஸ்டிஃப் ஆகுது. இந்த இடம் இந்த தொடை இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல லைட்டாக அந்த ஸ்டிஃப்னஸ் ஃபீல் பண்ணுறது அதனுடைய பாடியில். ஓகே, டர்ன் பண்ணிக்கிறேன். குட். லைட்டாக ரொம்ப ரெஸ்பான்ஸ். இப்போ தலை ரொம்ப கீழே போட்டது, பாக்குவோட லைட்டாக லிஃப்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃப்ரண்ட்டை லைட்டாக லிஃப்ட் பண்ணிக்கிட்டு பேக்கை ட்ரைவ் பண்ணுறேன், ஃப்ரண்ட்டுக்கு ட்ரைவ் பண்ணுறேன். ஓகே, இது ஃபுல்லாகவே எனக்கும் லேர்னிங்க. கமெண்ட்லாம் பண்ணி இது தப்புன்னு சொல்லாதீங்க, நான் கண்டிப்பாக தப்பு பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், சொல்லுங்கள். இப்போ நம்பி கொஞ்சம் விட போகிறேன். ஓகே, கொஞ்சம் ஸ்பீடை பில்ட் பண்ண கூடாது. பில்ட் பண்ணானா நான் வந்து காம்ப்ளெக்சிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிவிடுவேன். லைட்டாக பில்ட் பண்ணுறேன். ஸோ பிக் பண்ணி ஒரு டர்னை கொடுத்துட்டேன். பில்ட் பண்ணால் விட்டுட்டு இப்போ என்ன பண்ண போறேன், கிராஜுவலா கொஞ்சம் ஸ்பீடு மட்டும் ஏற்ற போறேன். ஓகே, பண்ணிக்கிட்டு அப்படியே கிளம்புனா செம்ம கிளம்புனா. ஸோ அது வேணாம் எனக்கு. லைட்டாக தங்கம், லைட்டாக கிராஜுவலாக தான் பில்ட் பண்ணோம். ஹெட்டு கொஞ்சம் ஸ்பீட் போகாது. கலெக்ட் பண்ணால் கைக்கு வா. அதிகம் இல்லை, கொஞ்சம் ஏற்றிருக்கேன். பேக்கை ட்ரைவ் பண்ணோம், ரொம்ப ஃப்ரண்ட்டியாக போகக்கூடாது. ஓகே குட்டி. ஓகேங்க,
அப்போது ஓரளவுக்கு ஓரளவுக்கு லெஃப்ட் சைடு அந்த கண்ட்ரோல்ஸ் கிடைக்கிது எனக்கு. லைட்டாக ஸ்பீடு இம்ப்ரூவ் பண்ண பார்க்குறேன். லைட்டாக ஸ்பீடு இம்ப்ரூவ் பண்ண பார்த்தாலும் வந்து கண்ட்ரோல்டாக தான் ஃபீல் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, ஹெட்டு சாஃப்டாக இருக்குது. ஹெட்டு சாஃப்டாக இருக்குது. ஹெட்டு சாஃப்டாக இருக்கணும். ஓகேவா? ஹெட்டு சாஃப்டாக இருக்கணும். ரைட்டாக ஹெட்டு மூவ் பண்ணாது. ஓகே, குட். வெர்டிக்கலாகவும் இருக்குது, லேட்ரலாகவும் அவளால் பண்ண முடியுது. ஓகேவா? ஸோ லைட்டாக இந்த ஷோல்டரை டிஸ்எங்கேஜ் பண்ணால் லைட்டாக அவளை கொண்டு வர முடியுது. அதே மாதிரி கலெக்ட் பண்ணிக்கிட்டு இந்த சைடு லைட்டாக ஓகே பண்ண முடியுது. அதே மாதிரி ஷிப்பை கண்ட்ரோல் பண்ணுறேன். இப்போ நகத்துறா பாருங்க, இப்போ தான் புவர் குவாலிட்டி. இந்த சைடு இப்போ ஹிப்பில் கொஞ்சம் நம்ம மார்க் கம்மி தாங்க. ஹிப் கண்ட்ரோல் குட். இப்போ ஓரளவுக்கு வந்துருச்சு. இப்போ அப்படி அப்படி அப்படியே தான் அங்கேயே மெயின்டைன் பண்ணு. குட். மறுபடியும் இந்த சைட் கண்ட்ரோல் பண்ணுறா. அப்படி அப்படி போ. நான் மெதுவாக தான் நான் ப்ரெஷர் பண்ணேன் ஃபஸ்ட் டைம். மெதுவாக தானே போயிருக்கணும். மறுபடியும் இந்த சைட் குட். ஓகே, குட். அப்படி அப்படி கண்ட்ரோல் பண்ணு. வராத, திருப்பி வராது. அங்கேயே நில்லு நில்லு. அப்படி நில்லு நில்லு. அங்கேயே நில்லு 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 நில்லு. அங்கேயே நிற்கணும்டா சக்தி. அப்படி நில்லு. அப்படி நில்லு. குட். நில்லு. அப்படி நில்லு. குட். அப்படி அப்படிடா தங்கம். அப்படி ரிலாக்ஸ் ஆகு. இப்போ இந்த சைடு அப்படித்தான். நோ முன்ன போ. அப்படி போ. அப்படி போ. அப்படி போ. அப்படி போ. ஏன் ஃப்ரண்ட்டை நகர்த்துறேன். குட். அப்படியே நில்லு. அப்படியே நில்லு. அப்படியே நில்லு. அப்படியே நில்லு. அப்படியே நில்லு. அப்படி நில்லு. அப்படி நில்லு. அப்படி நில்லு. அப்படி நில்லு. ஓகே, குட். ஓகே, வரக்கூடாது. அப்படியே நில்லு. இல்லை இல்லை. இப்படி போ. இன்னும் போ. இன்னும் போ. இன்னும் போ. முன்ன இல்லை, பின்னாடி இல்லை. அப்படி போ. அப்படி அப்படி தங்க. போடா போடா போடா. அப்படி போ. குட் குட். அப்படி போ. அப்படி போ. புரிஞ்சுக்கோ. ஓகே, இப்போ லைட்டாக ஸ்பர் இல்லாமல் போடுற காலை. அப்படி போ. இல்லை, ஸ்பர்ரை கேட்குறியே. மறுபடியும் இப்படி வா. உன்னை பின்னாடி போக சொல்ல. இப்படியே போ. கொஷின் போ. கொஷின் போ. இப்படி வா. ஆடியன்ஸுக்கு தெரியணும். இன்னும் போ. அப்படி போ. அப்படி போ. அப்படி அப்படி குட். ஓரளவுக்கு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சி. மறுபடியும் அப்படி 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 அப்படி. இல்லை இல்லை இல்லை. அப்படி அப்படி குட். மறுபடியும் இங்கிருந்து எப்படி போ. குட், வெரி குட். ஓரளவுக்கு லெஃப்டில் நல்லா பண்ணுறாங்க. ரைட்டில் பண்ண சொல்ல தான் கஷ்டப்படுறேன். இன்னும் நான் லைட்டாக அவள் ஷோல்டரை நகர்த்த சொல்லும். அந்த ஷோல்டரை ரெயினாலையும் காலாலையும் பிளாக் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ
குட். அப்படிடா, அவ்வளோதான். கொஞ்சமாக எங்கேஜ் பண்ணா. ஓகேவா? இப்போ ரிப்பை கண்ட்ரோல் பண்ணலாம். சைட் பாஸ் பண்ணுவோம். ஓகே, ஓரளவுக்கு பண்ணுறா. குட். மறுபடியும் இந்த சைட் பண்ணுவோம். குட் குட். போதும்டா. ஓகேங்க. ஓகே, லைட்டாக ஒரு சின்ன ஹிப் கண்ட்ரோல் எடுத்தோம். மறுபடியும் லெஃப்ட் சைடே பண்ணுறேன். ஏன்னா லெஃப்ட் சைடு வந்து இவளுக்கு வீக்கர் சைடு. ஸோ நம்ம லாஸ்ட் டைமும் லெஃப்ட் சைடு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேண்டர் போனோம். மறுபடியும் நான் லெஃப்ட் சைடே தான் போக போகிறேன். ஓகே, கலெக்ட் பண்ணிக்க போகிறேன். ஹிப்பை கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். ஹிப்பை புஷ் பண்ணிக்கிறேன். லைட்டாக இந்த ரிப்பை லூஸ் பண்ணிக்கிறேன். சைட் பாஸ் பண்ணிவிட்டு இப்போது பார்த்தீங்களா, இந்த ரிப்பை லூஸ் பண்ண மாட்டேறா இந்த இடம். அப்படி போ. முடியலையா? இப்போ கரெக்டாக விட மாட்டேன். நீயும் நானும் கற்றுக்கிற வரைக்கும் விட மாட்டேன். ஓகே, சாஃப்டாக வச்சுக்கிறேன். அப்படி 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 அப்படி. நல்லா ஃப்ரீயாக நகரு. குட் குட். லைட்டா நல்லா எடுத்தா ப்ரோ. Oh. Good. Oh. 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 லைட்டாக ஸ்டாப் இம்ப்ரூவைஸ் பண்ண பார்க்குறேன். ஓ குட். இந்த முறை நான்
Oh, good. Oh, good. இந்த போடுறா அழுத்துறா. இந்த முறை எஃபர்ட்டே இல்லை, எஃபர்ட்டோட நிற்கணும். இந்த மாதிரி என்கேஜ் பண்ண இல்லைன்னா சொன்னா குட் அப்படின்றா. ஓகே, இடுப்பை லைட்டாக கண்ட்ரோல் பண்ணி பார்க்கலாம். நல்லா பண்ணுறேன். ஓகே, லெஃப்ட் சைடு ஆல்ரெடி நல்லா பண்ணுவேன், நல்லா பண்ணுறேன். ரைட் சைடு, ரைட் சைட் போகும்போது மட்டும் கப்புள் ஆஃப் ஸ்டெப்ஸ் ஏன் முன்னே போகிறேன். என்னப்போ இல்லை, ரைட் சைடு மட்டும் ஏன் இப்படி தாடி மாறுறேன். நல்லா அப்படி நல்லா இன்னும் அப்படி 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 கால் போட்டோன்னா பின்னாடி போகக்கூடாது. இடுப்பை தள்ளணும். இடுப்பை தள்ளு, இடுப்பை தள்ளுறா, இடுப்பை தள்ளு, இடுப்பு தள்ளு, இடுப்பு தள்ளு. அப்படி அப்படி. குட் குட். ஓகேங்க, ரொம்ப கஷ்டமான விஷயங்க இதெல்லாம், ஈஸி இல்லை. அதுவும் தனியாக கற்றுக்கிட்டு இருக்கேன், தனியாக கற்றுக்கிட்டு இருக்கேன். என்ன சொல்கிறது, ஏன் கற்றுக்குறீங்க, இதில் எதுவும் ஸ்போர்ட் இல்லையே, என்ன பண்ண போகிறீங்களா கேட்டிங்கனாக்கா அதெல்லாம் தெரியாதுங்க. எனக்கு சந்தோஷம் கொடுக்குது. ஐ ஃபீல் ஹாப்பி. நான் குதிரைக்கு சொல்லி கொடுக்கறது மூலிமா நான் கற்றுக்குறேன், என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன், 4 பொட்டென்ஷியலான ஹார்சஸை உருவாக்குறேன். இதுதாங்க என்னுடைய சந்தோஷம். இதில் என்ன கிடைக்குது அப்படின்னீங்கனாக்கா, இந்த கலையை வந்து இந்த கலைக்கு என்னால் முடிஞ்ச பங்களிப்பை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஓகேங்க, இந்த இடத்துல இந்த விஷயம் சொல்லணும்னு நினச்சோம். ஓகே, ஹாப்பி. நல்ல காலையில் வருண பகவான் வாட்டி எடுக்கிறாரு. ஓகே, லைட்டாக கலெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போது லைட்டாக இல்லை, இடுப்பு மட்டும் நகுத்து, முன்ன இடுப்பை மட்டும் நகுத்து, பின்னாடி போகாத, இடுப்பை மட்டும் நகுத்து, அப்படி நகுத்து. குட். ஓகேங்க, ரைட் சைடு தான் போராக இருக்குங்க. நான் அதிகம் ஒர்க் பண்ண வேண்டியது ரைட் சைடு தான். ஓகேவா? ஓ, மறுபடியும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு லைட்டாக பின்னாடி வந்தால் லைட்டாக முன்னே புஷ் பண்ணிக்கிறேன். அப்படி. குட். அப்படி போ, லைட்டாக இன்னும் அப்படி போ, அப்படி. குட். அப்படி எடுப்பு. குட். ஓகேங்க, இப்போ ரைட் லீடை பிக் பண்ண பார்ப்போம். ரைட்டில் போடா. குட். ஸ்மூத்தாக கிளம்புனா ஸ்பீடாக போகக்கூடாது. ஸ்பீடாக போக அலௌடு இல்லை உனக்கு. ஸ்பீடாக போகிறா. ஸ்பீடாக தான் போகிறா. கொஞ்சம் அஜிடேட் ஆகிட்டா. ஓகேவா? ஸ்பீடாக போக அலௌடு இல்லை. புஷ் பண்ணிக்கிறேன். ஸ்பீடாக போக உனக்கு அலௌடு இல்லை.
ஸ்டாப்பு செக் பண்ணுவோமா? ஓ, ஸ்மூத்தாக கிளம்பியிருக்கா? ஸ்மூத்தாக கிளம்பியிருக்கா? ஓ, ஓ, குட். நல்ல நல்ல ஒரு என்கேஜ் பண்ணியிருக்கா. ஓகே, இடுப்பு இடுப்பு. ஆஹா, அதுடா தங்கம், சூப்பரா. ஃபஸ்ட்டு டைமுங்க ரைட் சைடு எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாமல் முன்னே போகிறது பின்னாடி போகிறது அப்படி இப்படின்னு எதுவும் ஸ்ட்ரகிள் பண்ணாமல் கால் வச்ச உடனே கொஞ்சம் ஹிப்பை தள்ளி கொடுத்தா. இதெல்லாம் ஃபீல் தாங்க. எப்படி நீங்கள் சொல்கிறீங்கனாக்கா, நான் அந்த ஃபீல் பண்ணுறேன். அந்த அனிமல் அதனுடைய இடுப்பை நகர சொல்ல ஒரு ஃபீலு, ஷோல்டர் நகரத்தை சொல்ல ஒரு ஃபீலு, பின்னாடி போக சொல்ல ஒரு ஃபீல், முன்னாடி, இதெல்லாம் ஃபீல் தான். அந்த ஃபீலை வந்து நான் வந்து உணர்ந்து அது நகர்த்துதுன்றதை என்னால் உணர முடியுது. ஓகேவா? மறுபடியும் ட்ரை பண்ணுறேன். லைட்டாக கலெக்ட் பண்ணிக்கிறேன். கால் போடுறேன். கால் போட்டு பேர் இப்போ தப்பாயிடுச்சு. என்ன பண்ணியிருக்கணும் அது? அப்படி என்ன போகணும்? அப்படி இல்லை, பின்னாடி போகிறேன். இப்படி போ. பாருங்க, உடனே அதுக்கு இப்போ லைட்டாக வந்துச்சு. ஓகேவா? ஸோ இடுப்பை நல்லா கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கணும். இப்போ ஷோல்டர் முன்னே கொண்டு வரேன். குட். மறுபடியும் ஷோல்டர் வெளியே கொண்டு போகிறேன். மறுபடியும் இடுப்பை அப்படி. ஓகே, பரவாயில்லைங்க. நல்லா இது பண்ணுறா. ஓகேவா? இப்போது நான் என்ன பண்ணுறேன், ஸ்மூத்தாக ஒரு கேண்டர் பிக் பண்ண போகிறேன். கிளம்பிட்டா. ஸ்பீட் பண்ணலாம். கிராஜுவலாக பில்ட் பண்ணுறேன். கிராஜுவலாக பில்ட் பண்ண போகிறேன். ரொம்ப இழுத்தா ஸ்லோ ஆகணும். ஓகேவா? இழுத்தா தங்கம் போகும். ஷோல்டர் லைட்டாக நகர்த்திக்கிறேன். ரொம்ப கொஞ்சம் அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுறேன் நானும். ஓகே ஓகே. ஓ, ஓகே. ஸ்டாப் வந்து உடனே என்கேஜ் பண்ணோம். ஓ, குட். அப்படி என்கேஜ் பண்ணு. ஓ, என்கேஜ் பண்ண. இப்போ ரைட் சைடு இப்போ புஷ் பண்ணுவோம். புஷ் பண்ணிட்டேன். ஸ்பீட் இம்ப்ரூவ் பண்ணக்கூடாது. இம்ப்ரூவ் பண்ணக்கூடாது. நேரம். ஓ, ஓகே. ட்ரை பண்ணேன். குட். இந்த முறை ஏன் ஒன்று ப்ரெஷர் பண்ணலாம் ட்ரை பண்ணாங்க. உண்மையாகவே ட்ரை பண்ணால் இது ஸ்லைடிங்கான கிரவுண்ட் இல்லை. ஆனால் முயற்சி பண்ணி நிற்க பார்த்தா. ஸோ ஐ எம் ஹாப்பி அபவுட் இட். லைட்டாக பேக் பண்ணிக்கலாம். பேக் பண்ண சொல்ல ஸ்ட்ரைட் லைனில் பண்ணணும். குட். ஷோல்டர் வெளியே தள்ளுவோம். இல்லை, கொஞ்சமாவா பதட்டப்படாது. குட். ஓகேங்க. ட்ராட் மட்டும் போ. கேண்டர் நான் ஒன்று கேட்க மாட்டேன். கேட்டிங்கன்னா ப்ரெஷர் வரும். ஓ, ட்ராட் மட்டும் போ. இப்போ நான் மறுபடியும் அதை ஸ்லோ பண்ணி விடணும். அதுக்கு அந்த மென்டாலிட்டி இருக்கக்கூடாது. ஓ, குட். பரவாயில்ல. என் மேலே தப்பு. அந்த இடத்துல மிஸ் டைமிங். நான் அதை பனிஷ் பண்ணக்கூடாது. ஓகே, கலெக்ட் பண்ணிக்கோ.
போ நான் கேட்காம கேண்டரெல்லாம் போக உனக்கு உன்னுடைய ஓன் நிறைய நான் வந்து சொல்லுவேன். குட், நல்லா நின்னடா. போதும், இன்னைக்கு உனக்கு இந்த இடத்துல ரெஸ்ட் கொடுத்துட்றேன். ஓகேங்க, ஹாப்பி, நல்லா பண்ணியிருக்கா. ஸோ நான் வந்து ரொம்ப இன்னமும் அதை ஃபோர்ஸ் பண்ண விருப்பம் இல்லை. ஓகேவா? ஸோ நம்மளுடைய டீமில் அடுத்த ட்ரைனிங் சீரீஸில் ஜாயின் பண்ண போகிற ஹார்ஸோட நேம் வந்து சேட்டக். நல்ல கோல்ட்டு, ரொம்ப ஸ்ட்ராங்கான கோல்ட்டு. அதனுடைய அப்கமிங் ப்ரொக்ரெஷன்ஸ் எப்படி இருக்கும் எல்லாமே வந்து இந்த ட்ரைனிங் சீரீஸில் எடுத்துகிட்டு வந்து சொல்லுவேன். ஸோ நயரா வந்து வில் பி பாசிங் ஃபார் சம் டைம், பிகாஸ் நான் அந்த ரீசன் சொன்னதுனால நான் இப்போ உங்களுக்கு அந்த வீடியோ காட்டுறேன். ஒரு நல்ல இன்ஜுரி. ஸோ அதனால் வந்து நான் இப்போ எதையும் அதை ஃபோர்ஸ் பண்ணி இன்னும் காம்ப்ளிகேட் பண்ணிக்க விரும்பலை. ஸோ அடுத்து வந்து நம்ம எதர் சேட்டக்கு இது பண்ணுவோம், இல்லை ஜான்சி வந்து லைட்டாக அங்கங்கே தான் டச் பண்ணுவோம். ஏன்னா இப்போ அது ரெடி கிடையாது. பட் சேட்டக் வந்து கம்ப்ளீட்லி ரெடி. நம்ம வந்து அதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான எல்லா ட்ரைனிங்ஸையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஓகே, தேங்க்யூ, பாய். மறக்காமல் காட்லிட்டன் ஹார்ஸ்மேன்ஷிப்பை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளை செலக்ட் பண்ணுறங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உடனே கொண்டு கிடைக்கும். அதே மாதிரி நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். ஹாப்பி, தேங்க்யூ, பாய்.